நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்னைக்கு ஃபோக் ரவுண்ட்ல எல்லாருமே திருவிழா கொண்டாட்டம் இந்த மாதிரி பாடல்கள் தான் பாடி அசத்திட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்ததா யாரு வந்து பாட போறாங்க? அடுத்ததா பாட போறது இருக்கட்டும். நம்ம ஊர் புள்ள நீ என்ன, நீ வந்து ஒரு கையில வந்து வளையல் போட்டிருக்க, ஒரு கையில வளையலே போடல. நான் வளையல்காரனா? பாப்பா போட்டிருக்க புடவைக்கு மேட்சிங்கா இருக்கா? சரி, நம்மளுக்கு அக்கௌண்ட் இருக்கு கடையில, வளையல் கடையில வாங்கிக்க போய். அடச்சே, வளையல் கடையில அக்கௌண்ட் வச்ச முதல் ஆள் நீதாயா? சரி, ஓகே. அடுத்த கண்டெஸ்டன்ட் கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. அஜித். எங்க ஊர் பாட்டுக்காரன் கெட்டப்ல வந்திருக்க. சூப்பர் சூப்பர். ஓகே, சொக்கா எங்க வாங்குனீங்க? அது நாங்களாவே தச்சு. நீங்களே தச்சதா? எல்லா ஊர்லயும் வந்து அவங்களா யாரும் தைக்க மாட்டாங்க, டெய்லர் தான் தைப்பாங்க. சரி, மாடு அடக்கிருக்கியா இது வரைக்கும்? மாமா மாடு அடக்கி பார்த்துருக்கியா? இப்போ ஒரு மாடு இருந்துச்சுன்னா நான் பண்ணி காமிப்பேன் எப்படி மாடு அடக்கிறதுன்ட்டு. திருவிழால மாடெல்லாம் பார்த்தனா பிச்சுக்கிட்டு ஓடும். நம்மள பார்த்தா மாடு உங்களை பார்த்துட்டு பிச்சுட்டு ஓடுமா? நீங்க மாடை பார்த்து பிச்சுக்கிட்டு ஓடுவீங்க. இப்போ ஓடிப்போங்க, அப்படியே ஓடிப்போங்க. எங்க கவுன்சிலர் ஐயா, எங்க பொது செயலாளர், அவர்லாம் எத்தனை மாடு அடக்கிருக்காரு தெரியுமா? அப்படியே கொம்ப உடைச்சு தூக்கி போட்டுருவாரு. சரி, அவர் வந்து நின்னாலே போதும். அதுல வந்து நமது ஒரு தனி ஸ்டைல் இருக்குல்ல. பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ பொறுமையுள்ள பேச்சு, டங்க டக். பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு, பேச்சு பேச்சு நீ பொறுமையுள்ள பேச்சு. இப்படிதான் நம்ம அடக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமா, தானா அடங்கிடும். எங்க கவுன்சிலர் ஐயா இது மாதிரி தான் பாடி பாடி ஒவ்வொரு மாட்டுக்குட்டியா அப்படியே கூட்டு வருவாரு. நான் அதை எடுத்துட்டு போய் பக்கத்து ஊர்ல வித்துருவேன். இதெல்லாம் ஆனா ரொம்ப ஒரு அருமையான பாயிண்ட் நீங்க வந்து வெளிப்படுத்திருக்கீங்க. இப்போ மாட்டை அடக்கிறதுக்கு வீரம் வேண்டாம், வசீகரிக்கிற இசையே போதும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. வெரி நைஸ். அண்ட் இன்னைக்கு நீங்க என்ன பாட போறீங்க அஜித்? சொன்னா புரியாது. சொன்னா புரியாதா? பாடினா தான் புரியுமா? அப்ப பாடிடுறீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் டு அஜித். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது, நான் உங்க வேலையெல்லாம் வச்ச நேசம். நீனுக்குள்ள மைமா எழுந்து வரா ஏழை சாக்கே பிள்ளுமே நாச்சி, அதான் வரா தூக்கிக்கோ. வெளாகிதோம் பேரு என் 10 விரல் வேலு, நீங்க இந்த காலு கொட்டிருச்சு காத்தலு. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். வரப்ப மிதிச்சு ராப்பகல ஒலச்சு வாயிர ஜனங்க நம்ம கட்சி. இவங்க மனச சந்தோஷப்படுத்த தப்பே நீ செஞ்சாலும் ரைட்டு மச்சி. ஆடுகிற ஆட்டத்துக்கு கூடுகிற கூட்டத்துக்கு கையெடுத்து இப்போ நானும் கும்பிடுறேன். உங்க வீட்டு செல்ல புள்ள என்ன போல யாரும் இல்ல, உங்களை தான் எப்பவுமே நம்பிடுறேன். மீனுக்குள்ள மைமா என்னது வரா ஏழை சாக்கே புள்ள மீனாச்சி, அதான் வரா தூக்கிக்கோ. சொன்னா புரியாது, சொல்லுக்குள்ள அடங்காது, நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம். ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது, நான் உங்க வேலையெல்லாம் வச்ச நேசம். மீனுக்குள்ள மைமா என்னது வரா ஏழை சாக்கே புள்ள மீனாச்சி, அதான் வரா தூக்கிக்கோ. வெளாகிதோம் பேரு என் 10 விரல் வேலு, நிக்காது இந்த காலு கொட்டிருச்சுடா தெலு. குல்சா ஏ குல்சா ஏ குல்சா ஏ குல்சா, குல்சா ஏ குல்சா ஏ குல்சா ஏ குல்சா, குல்சா ஏ குல்சா ஏ குல்சா ஏ குல்சா. அஜித்,
மேம். நல்லா பண்ணீங்க அஜித். தேங்க்யூ. நல்ல உற்சாகத்தோட அவ்வளோ நல்லா நீங்கள் பாடுறது கேட்கும்போது எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், அந்த ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருந்தது. அந்த ஆக்ஷன் எல்லாம் சூப்பர். நீ பண்ண ஆக்ஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஸ்டைலிஷாக பாடினேன். ஸ்ருதி மட்டும் கொஞ்சம் அங்கங்கே இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீதி எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. அஜித், ஒரு வண்டியை பிடிச்சிருக்கே நீ, அந்த வண்டியிலேருந்து இறங்கவே இறங்காத. சூப்பராக பாடின. தேங்க்யூ. அஜித் பாய், நல்லா பாடுறீங்க. அதாவது உன்னுடைய த்ரோ ரொம்ப ரொம்ப டெவலப் ஆச்சு. தேங்க்யூ. அதாவது நல்ல ஃபோர்ஸ் கொடுத்து பாடுற, அங்கங்கே சின்ன ஸ்ருதி அது அது கரெக்டாக இந்த மாதிரி சாங்ஸ்லாம் பாடும்போது அது சம்டைம்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப நல்லா பாடினேன். காட் பிளஸ். தேங்க்யூ சார். அஜித், இந்த தொண்டை பார்த்தோன்னே நான் நினச்சேன் ஏதோ இங்கே வில்லங்கம் இருக்கு, ஏதோ ஒரு டான்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்குன்னு. கலக்கிட்டீங்க. தேங்க்யூ. சரி, நீங்க விஜய் ஃபேனாமே? ஆமா. சேம் பிஞ்சு. ஓகே. சரி, நீங்க விஜய் மாதிரி ஆடுறீங்களா? இளைய தளபதி மாதிரி. ஆனா ஹீரோயின் இல்லாம எப்படி ஆட முடியும்? உங்க சிஸ்டர் இருக்காங்க இல்லையாங்க, வர சொல்லிடலாமா அவங்கள? அஜித்தோட சிஸ்டர். ஓகே சமா, ஸோ உங்களோட தம்பியோட நீங்கள் இன்னைக்கு ஆடுறீங்க. ஏன்னா நிறைய நல்ல காமெண்ட்ஸ் வாங்கிட்டாரு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. 2012 அவருக்கு வந்து ஒரு சூப்பரான இயர் அமைஞ்சிருக்குன்னு ஜட்ஜஸே சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு டான்ஸ் போட்டுடலாமா? Come on, let's have some music. Very nice. அஜித், நீங்க இவ்ளோ கியூட்டா ஃபோக் ஸ்டைல்ல ஆடினதுனால உங்களுக்கு ஒரு கியூட்டான பரிசு காத்துட்டு இருக்கு. அங்க போங்க. உங்களுக்காக ஒரு பிபி காத்துட்டு இருக்கு. பிபி வாங்கிட்டீங்களா? டெஸ்ட் பண்ணிடலாமா பிபியை? டெஸ்ட் பண்ணலாமா? ஓகே, நீ பிபி உதன்லாம் இருக்கட்டும். சார், மாணிக்க விநாயகம் சார், தம்பி எப்படி பாடினாரு சொல்லுங்க உங்களோட கமெண்ட்ஸ். அஜித், அவங்களாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. உன்னுடைய வயசுக்கு நல்ல ஒரு அந்த ஆட்டிடியூடும் நல்லா இருக்குது, வாய்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய கற்றுக்கணும், நிறைய வளரணும், நிறைய திறமைகளை வளர்த்துக்கணும். என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். ஸோ ஓகே, குஷியாக இருக்கீங்களா? அப்போ இந்த பிபியை ஊதிட்டே போங்க உங்கள் பிளேஸ்க்கு. அப்பா இன்னும் கொஞ்சம். அம்மா, இன்னைக்கு ஃபோக் ரவுண்டில் திருவிழா பாடல்கள்லாம் பாடி நம்ம கண்டெஸ்டன்ஸ் கலக்குன்னு கலக்கிட்டாங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஜட்ஜஸ் சொன்னாங்க. ஸ்பெஷல் கெஸ்ட் மாணிக்க விநாயகம் சாரும் சொன்னார். Now it's time to ask Anand sir. இந்த ரவுண்டு வந்து ஒரு டிஃபிகல்ட் ரவுண்டு. ஏன்னா இதில் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் ஒரு மாதிரி இருக்கணும், ப்ளஸ் அந்த பாஷை, அந்த வார்த்தைகள், அதோட உள்ளே இருக்க அந்த வார்த்தைக்குள்ளார நம்ம பாட்டை பாடணும். அது வந்து ஒரு குழந்தைக்கு ரொம்ப ஈஸி இல்லை. ஸோ அது அந்த விதமாக பார்த்ததுன்னா எனக்கு கௌதமோட பாட்டு இன்றைக்கி ரொம்ப பிடிச்சிது. ஸ்ருதியெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும், ஷார்ப்பாக இருந்தெல்லாம் அது முள்ள கவனிச்சுக்கோ. ஆனால் ரொம்ப ஆனந்தமாக இருந்திருப்பேன், சாக்லேட்லாம் சாப்பிடு. அதே போல் ஸ்ரீஷா இன்றைக்கி நன்னா பாடினேன். ஓப்பன் ஆயிருக்கு, அதாவது கொஞ்சம் வழியில் வருது. ஆனால் நல்லா உனக்கு இன்றைக்கி சொன்னால் இது நான் எதிர்பார்த்தது. அதாவது சார் சொன்னது, நீ குரலுடைய அழகை வச்சுட்டு ரொம்ப நாள் ஓட்ட முடியாது. அந்த குரல் கூட, அந்த அழகு கூட இன்னும் நிறைய சேர வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் நீ புறப்பட்டு நல்ல தூரம் போவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அஜித், வெரி குட். நல்லா இருந்ததுப்பா. நீ இவ்வளோ சின்ன குழந்தையில் சில பர்ஃபெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் இன்னும் கவனம், இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டி வர நல்லா இருக்கும். ஆனால் ஆகாஷ், வாய்ஸ் வந்து உன்னோட வாய்ஸ் ஒரு வீக்காக இருந்தது. உன்னோட உடம்பு மனசு எல்லாம் வளையிற மாதிரி பாட்டை வளைஞ்சு ஸ்ருதி சேராமல் இருக்குது. ஸோ நீ அந்த கொஞ்சம் வளைஞ்சல் என்ன குறைஞ்சி நிற்க எனக்கு தெரியுமோ அன்றைக்கி உனக்கு ஸ்ருதி சேர ஆரம்பிக்கும். ஸோ அது கொஞ்சம் அந்த கவனம் வேணும். சரிக்கா? ஆக்சுவலி நீ இந்த இவ்வளோ தூரம் இந்த வாய்ஸ் ஓப்பன் பண்ண முடியும், அவ்வளோ உனக்கு ஒரு ரெடினஸ் இருக்குன்னு அது ஒரு தட்ஸ் குட். அண்ட் ஹெட் வாய்ஸ் மேலே ஒர்க் பண்ணிட்டு
ஸோ இட் பி நைஸ். இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப அருமையான நாளா அமைஞ்சிருக்கு. ஏன்னா ஃபோக் ஸ்டைல்ல திருவிழா சம்மந்தப்பட்ட பாடல்கள்லாம் நம்ம கண்டெஸ்டன்ஸ் பாடி அசத்துனாங்க இல்லையா? அண்ட் இட் வாஸ் ரியலி நைஸ். ஜட்ஜஸோட காமெண்ட்ஸ் கேட்டோம், அதே மாதிரி அனந்த் சாரோட காமெண்ட்ஸ் கேட்டோம். முக்கியமா இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து மாணிக்க விநாயகம் சார் ரொம்ப உற்சாகப்படுத்தினாரு கண்டெஸ்டன்ஸ், நிறைய என்கரேஜ் பண்ணாரு. அண்ட் அவரோட அந்த ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் வாஸ் அமேசிங். மறுபடியும் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஷோ.